The Gospel of the day. Stumbling blocks are bound to come, but woe to the one who causes others to face. The most vulnerable ones in the society today are the women, poor, old, and more so are the children. We can also call them the little ones of today. This means that they are innocent, simple, and humble, can't resist, and are the easy target. Therefore, Jesus considers them as the owners of the kingdom of God. சொல்லவோ என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ ஐயா உன் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே மெய்யாய் ஒரு மனதாய் மீவும் தரவில்லையோ உய்யும் உயிர் பிரிந்தே ஓடி பறக்கும் முன்னே தூயவும் கைகளிலே தொட்டு பறித்தால் என்ன சின்ன பூனான் அல்லவோ தேவனை நான் சொல்லவோ என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் ஒழுங்குமுறைகளைப்படி நடப்பதில் மகிழ்ச்சி உரைகிறேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றனர். அவையே எனக்கு அறிவுரையாளர். எனக்கு மேலானது சொற்கள். என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. ஒழுங்குமுறைகள் என்றும் என் உரிமை சொத்தாக கொண்டுள்ளேன். ஆகவே அவை எனக்கு இதயத்தை மகிழ்விக்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம்.
கவனமாயிருங்கள். இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதை உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Whoever becomes humble like this child is the greatest in the kingdom of heaven. சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். கிரேசில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இறைவன் தன்னை வெளிப்படுத்துவது குழந்தைகளின் வடிவில் என்பதும் இன்னொரு சொல். ஆக குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய சூது, வாது, பொய், களவு இவைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு பருவம். பிள்ளைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது. ஒரு நல்ல விளம்பரம் தொலைக்காட்சியில் வரும். ஒரு டெலிஃபோன் மணி அடிக்கும், பிள்ளை போய் எடுத்துவிடும். அங்கே பேசுவது கண்டிப்பாக யாரோ தனக்கு தெரிந்தவர்கள். ஆகவே அவங்க அம்மா இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க. அம்மாவை பார்க்கும். அம்மா இல்லை அப்படின்னு சொல்லு அப்படின்ன பிறகு அம்மா இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடும். உடனே அது பொய்ன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். பிள்ளை பொய் சொல்ல தெரியாது. இதுதான் குழந்தைகளுடைய பண்பு. ஆனால் வளர வளரதான் பிறரை பார்த்து இந்த சூதுவாது இவைகளை எல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோம். குழந்தை பருவத்திலிருந்தே Children know the grace of God better than most of us. They see the world the way the morning brings it back to them, new and born and fresh and wonderful. நம்மை விட சிறுவர் இறை அருளை நன்றாக அறிவர். காலை பொழுது அவர்களுக்கு புதியதாக பிறந்து புத்துணர்வும் வியப்பும் அளிப்பது போல் அவர்கள் இவ்வுலகை காண்கின்றனர். ஒரு ரயில் பயணத்தில் ஏறக்குறைய ஒரு 15 வயதை கடந்த ஒரு பையன் பயணம் செய்தும் பொழுது வெளியில் இருக்கிற மரத்தை பார்த்தெல்லாம் ஆச்சரியப்படுகின்றான். ஆஹா மரங்கள், ஆஹா குருவிகள் என்று அவன் வியப்பதை பார்த்து பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் சந்தேகப்படுகிறாள். என்ன இவன் பைத்தியக்காரனா? இவன் பெரிய பையன், குழந்தை அல்ல. இப்படி பார்ப்பதையெல்லாம் பார்த்து வியந்து கொண்டிருக்கிறானே என்று நினைக்கும் நேரத்தில் பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், தற்பொழுதுதான் இவன் கண் அறுவை சிகிச்சை பெற்று தெரியாத இருந்த இவன் இப்பொழுது புதிய கண்களினால் உலகத்தை பார்க்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற வியப்பு. நாம் எல்லாம் பார்த்து பார்த்து பழகி நமக்கு இந்த உலகமும் பல வகையான காட்சிகளும் புளித்து போய்விட்டன. அதில் எந்த ஒரு வனப்போ ஒரு புதுமையோ ஒரு புத்துணர்ச்சியோ நாம் காண்பதில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு கொடை. The present time is a present given by God. கடவுள் நமக்கு கொடுக்கின்ற கொடையைத்தான் அந்த பிரசன்ட் என்று சொல்லி அந்த நேரத்தை காலத்தை அழைக்கிறோம். அதை எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்கிறோம், விரும்புகிறோம்? ஒவ்வொரு நாளையும் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் வரவேற்கிறோமா? அதை காலை பொழுதிலேயே வரவேற்று இன்னும் சிறப்பாக
ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அதை அர்ச்சித்து தொடங்கினோம் என்றால் அந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையும். இதை நான் திருப்பலியிலே பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருவது உண்டு. அந்த தவ காலத்தில் தினமும் காலை திருப்பலிக்கு வாருங்கள், வந்து பாருங்கள் என்று அறைகூவல் விடுப்பதும் உண்டு. அப்படி ஒரு மனிதர் தினமும் திருப்பலிக்கு வர ஆரம்பித்தார். தவக்காலமும் முடிந்தது, ஆனால் அவருடைய பழக்கம் தொடர்ந்தது. தொடர்ந்து திருப்பலிக்கு வர ஆரம்பித்தார். பல ஆசீர்வாதங்களை பெறுவதை அவர் உணர்ந்தார். உடல் அளவிலே, உள்ளத்தளவிலே, செயலளவிலே, தான் வாழுகின்ற சமுதாயத்திலே, வேலை செய்கின்ற இடத்திலே ஆசீர்வாதத்தை அளப்பரிய வகையில் பார்த்ததினால் அவருக்கு இந்த திருப்பலியினுடைய மகிமை புரிந்தது. இங்கிருந்து அவர் மாற்றம் பெற்று மலேசியா சென்று விட்டார். இங்கு வரும்போதெல்லாம் என்னை சந்திப்பார், சொல்லுவார், இன்றும் தொடர்ந்து நான் தின திருப்பலிக்கு சென்று வருகிறேன். சற்று தூரமாக இருந்தாலும் காரில் சென்று திருப்பலி முடிந்த பிறகுதான் அடுத்த வேலை. அது மட்டுமல்ல, ஒரு இத்தாலியிலிருந்து ஒரு டிப்ளமேட் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை டெல்லிக்கு வந்து இறங்குகிறார். விமானத்தில் இறங்கியவுடன் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளை கேட்கிறார், இன்று ஞாயிற்றுக்கிழமை நான் திருப்பலிக்கு செல்ல வேண்டும், அருகில் ஏதாவது கோவில் இருக்கிறதா, கத்தோலிக்க கோவில் இருக்கிறதா, நான் போக வேண்டும். அருகில் உடனே அவர்கள் சேக்ரட் ஹார்ட் கத்தீட்ரல் எதுக்கு அழைத்து சென்றார்கள். திருப்பலியிலே பங்கு பெற்றார். அதன் பிறகு வந்து இராணுவ மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ரெட் கார்பெட் வெல்கம். ஒரு அதிகாரி வந்ததும் நாடு கொடுக்கின்ற கௌரவத்தை அதன் பிறகு ஏற்றுக்கொண்டார். அது செய்தித்தாளில் வந்த பொழுது என்ன ஒரு சான்று பகர்தல். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவன், என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை கடமையிலே முதலில் நான் அந்த கடமையை செய்ய வேண்டும். சரி, பார்த்து கொள்ளலாம், இன்னைக்கு முடியல என்று சால்ஜாப்பு, சாக்கு போக்கு இல்லை. அதுதான் உண்மையான விசுவாசமும் உறுதிப்பாடும். நெஞ்சில் கவலை நிதமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை. நம்முடைய உள்ளத்தில் கவலை, பயம் இவைகள் எல்லாம் இருக்காது. ஆண்டவரை நாடி தேடி வந்து அவர் மீது நாம் உள்ள உறுதியுடன், விசுவாசத்துடன், நம்பிக்கையுடன் நம் வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் இவைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல, வெளிச்சத்தை கண்ட இருளை போல மறைந்துவிடும். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்பாக நடந்து போவார். உன் கடவுளாகிய ஆண்டவரே உன்னை நடத்துபவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பது அருமையான விவிலிய வசனங்கள். ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, teach me your way of humility and simplicity of heart, that I may find perfect joy in you. May your light shine through me, that others may see your truth and love and find hope and peace in you. ஆண்டவராகிய இயேசுவே, உம் இதயத்தில் விளங்கிய பண்புகளான கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டு வாழ எமக்கு கற்றுத்தாரும். அதனால் நிறை மகிழ்வை உம்மில் காண்போமாக. உம் பேரொளி எம்மேல் ஒளிர்ந்து எம் வழியாய் பிறரும் உம் உண்மையையும் அன்பையும் கண்டு நம்பிக்கையும் அமைதியும் அடைவார்களாக. எம் உள்ளத்திலே நீர் கொடுக்கின்ற அனைத்து வகையான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எமக்கு கொடுத்த கொடை என்பதை மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் ஏற்றுக்கொண்டு அந்த நாளை உம்முடைய சன்னிதானத்திலிருந்து துவக்குவதற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். நீரே எம்மை கரம் பிடித்து வழிநடத்தி சென்றிருளும். கண்ணின் கருமணி போல எம்மை பார்த்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லை.
நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் தொடுத்தேன் உறவை தேடியே எனில் வாரும் என் இயேசுவே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.